தேசிய அளவிலான செய்திகளை ரிப்போர்ட் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை கடந்த 10 ஆண்டுகளில் மேக் இன் இந்தியா திட்டம் நாட்டை உலகின் முன்னணி உற்பத்தி நாடாக உருவெடுக்க செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த அறிக்கையில் 2014ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தொடங்கப்பட்ட மேக் இன் இந்தியா திட்டம் 2024 வரை 66,700 கோடியே 41 லட்சம் ரூபாய் அளவில் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது கடந்த 24 ஆண்டுகளில் பெறப்பட்ட அந்நிய நேரடி முதலீடுகளை ஒப்பிடுகையில் 67% எனவும் மருந்து உற்பத்தியில் உலகின் 3வது இடத்தை இந்தியா பிடித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பாதுகாப்பு துறையில் 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தியுடன் பாதுகாப்பு சாதனங்களின் ஏற்றுமதி 30 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் கடற்கரை மணலில் சிக்கிய ஃபெராரி காரை கயிறு கட்டி மாட்டு வண்டி மூலம் இழுத்துச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இத்தாலி நாட்டின் சொகுசு ஸ்போர்ட்ஸ் காரான ஃபெராரி ராய்காட் மாவட்டம் ரேவ்தண்டா கடற்கரை மணலில் சிக்கிக் கொண்ட நிலையில் எவ்வளவோ முயன்றும் வெளியே எடுக்க முடியவில்லை. இதையடுத்து காரின் முன்பக்கம் கயிறு கட்டி அதனை மாட்டு வண்டி மூலம் இழுத்துக் கொண்டு வெளியே சென்றனர். இதைத் தொடர்ந்து கடற்கரையில் கார்களை ஓட்டுவதற்கு தடை விதித்திருக்கும் ராய்காட் காவல்துறை தடையை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்து கோவில்களில் ஆண் பக்தர்கள் மேலாடை அணிந்து செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை அகற்ற வேண்டும் என்ற மடாதிபதி ஒருவரின் பேச்சுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆதரவு தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரம் மாவட்டம் வர்கலாவில் அமைந்துள்ள சிவகிரி மடத்தின் 92வது தீர்த்தாடனத்தை பினராயி விஜயன் துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஆலய பிரவேசனத்திற்கு ஆண்களுக்கு மேலாடை கூடாது என்ற கட்டுப்பாட்டை கைவிட வேண்டும் என சிவகிரி மடத்தின் தலைவர் சுவாமி சச்சிதானந்தா கூறியுள்ளதை தாம் வரவேற்பதாக கூறினார். ஆண்கள் மேலாடை இல்லாமல் கடவுளை தரிசிக்க வேண்டும் என்பது காலாவதியான ஒரு நடைமுறை எனவும் இன்றைய நாகரீக சமூக கொள்கைகளுக்கு அது பொருத்தமானது அல்ல என்பதை சுவாமி சச்சிதானந்தாவின் பேச்சு எதிரொலிப்பதாக முதலமைச்சர் கூறினார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஜெராக்ஸ் கடைக்குள் மணல் லாரி புகுந்து விபத்தை ஏற்படுத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார். விசாகப்பட்டினம் காஜுவாக்கா பகுதியில் சாலையில் சென்ற மணல் லாரி கட்டுப்பாட்டை இழந்து எதிரே இருந்த ஜெராக்ஸ் கடைக்குள் புகுந்தது. இதில் கடையில் இருந்த ஒருவர் பலியான நிலையில் பெண் ஒருவரும் படுகாயமடைந்தார். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய மணல் லாரி ஜெராக்ஸ் கடைக்குள் புகுந்ததன் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியானது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் விநியோகம் செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒருவரை கைது செய்தனர். பெங்களூரு சொக்கனஹள்ளியில் அடுக்குமாடி குடியிருப்பில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்தினர். அதில் ஹைட்ரோ கஞ்சா, மரிஜுவானா, LSD ஸ்ட்ரிப்ஸ் உள்ளிட்ட 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அந்த வீட்டில் இருந்த ஒருவரை கைது செய்தனர்.